ஹாய். ஆக்சுவலாக நம்ம கிளைண்ட் லொக்கேஷனு நம்ம பல்லாவரம் பம்மலுக்கு வந்தாச்சு. பல்லாவரம் பம்மலுக்கு வந்துட்டு அவரை பிக்கப் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட இப்போது இதுக்கு போகிறோம், பெங்களூர். இப்போ நம்ம ஓட்ட போகிற காரு சாண்ட்ரோ. அவர் ஆக்சுவலாக வண்டி நல்லா இருந்ததுங்க. 80,000 தான் ஓடி இருந்தது. வண்டி சூப்பராக இருந்தது. வண்டி நல்லாவே ஓடுச்சு ஆக்சுவலாக கைஸ். இதில் என்னென்னா, இந்த லாரிக்காரனுங்கிறானுங்களே கேப்பே விட மாட்டேன்றானுங்க. மக்களை ரொம்ப அடிச்சாட்டியம் பண்ணுறானுங்க. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நம்ம கிளைண்ட்டு ஆக்சுவலாக நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் ஸ்டமக் அப்செட்டுன்றதுனால நம்ம பெருசாக டீ எதுவும் லஞ்செல்லாம் சாப்பிடல. அவர் லஞ்சுக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டார் ஓனரு, கிளைண்ட்டு. நம்ம வந்து ஒரு ஜூஸை சாப்பிட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக நம்ம போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாருதி பிரேஸா வண்டி வந்து ஒரு பாட்டியம்மா மேலே இடித்து, அந்த பாட்டியம்மா ஐ திங்க் டெட்டுன்னு நினைக்கிறேன் ஸ்பாட்லேயே. இதுதான் அந்த வீடியோ. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஓட்டுறது வந்து உங்களுக்காக நீங்கள் ஓட்டுறதா நினைக்கிறத விட மற்றவங்களுக்காக ஓட்டுங்க. ஏன்னா நம்மளால் ஒருத்தவங்க பாதிப்படையக்கூடாது. அதை கொஞ்சம் சேஃபாக பார்த்து ஓட்டிங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்க சேஃபாக ஓட்டுறது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ இல்லையோ, நம்மளை சார்ந்து ஒருத்தவங்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே டைமில் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாகவும் ஓட்டாதீங்க. ஒரு கிராஜுவலான ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிங்க. வண்டியை மைலேஜ் கொடுக்கும், ப்ளஸ் உங்களுக்கு நல்ல சேஃபாகவும் ஓட்டின மாதிரி இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக நம்ம அத்திப்பள்ளி டோல்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து கிளைண்ட்டோட லொக்கேஷன் 1.5 hours. அது வந்து மார்த்தஹள்ளின்னு சொல்லி சொன்னார். நம்ம இப்போ அதை எப்படி போகிறோன்னா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஏட்ரானி சிட்டி தாண்டி அந்த ஃப்ளைஓவர் ஏறி சில்க் போர்டு போய் சில்க் போர்ட்லேருந்து ரைட் எடுத்து நம்ம மார்த்தஹள்ளி போகிறோம். கரெக்டாக நம்மளுக்கு 1.5 hours தான் காட்டுச்சு. நம்மளும் கிட்டத்தட்ட மார்த்தஹள்ளி வந்தாச்சு. நியர்பையை வந்துட்டு அவரையும் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. அவர் மாத்தள்ளி பிரிட்ஜுக்கே இறங்கிடுறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு 4.5 கிலோமீட்டர் தான் நான் ஓட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னார். நானும் பேமெண்ட்டை வாங்கியாச்சு. ட்ரிப்பு முடித்தாச்சு. இந்த ட்ரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.